வெல்கம் டு ரேவதி மாமி சமையல். நான் இன்றைக்கி தலைமுடி கருப்பாக இருக்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நான் எண்ணெய் தயாரிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர், இதய நல்லெண்ணெய் ஒரு 200 கிராம், விளக்கெண்ணெய், ஆலோவேரா 1 கப்பு, மருதாணி, சின்ன வெங்காயம், கரிசலாங்கண்ணி பவுடர், கருவேப்பிலை, அவரி இலை பொடி, மஞ்சத்தூள் துளி உண்டு சளிகிளி பிடிக்காமல் இருக்கும். ஜடாமஞ்சள், வேளாம்பட்டை, ஆவாரம்பூ, ரோஸ்மெரி, வெட்டிவேர், வெந்தயம், ஓமம், அதுவும் சளி பிடிக்காமல் இருக்கும், கருஞ்சீரகம், நெல்லிக்காய் வத்தல். இதெல்லாம் போட்டு எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சூடு பண்ணிக்கணும். நான் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் விட்டுருக்கேன். நான் கருவேப்பிலை, மருதாணி, ஆலோவேரா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நான் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி இதை எண்ணெயில் சேர்க்கணும். அதுக்கப்புறமா இந்த பொடி எல்லாத்தையும் பண்ணப்போம். அவரி இலை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி. நீங்கள் இது செம்பருத்தி பூ காய வச்சு அதுவும் போட்டுக்கலாம், கீழா நெல்லி போட்டுக்கலாம். இதை அரைச்சி சேர்த்தோம்னாக்கா எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கும், இல்லைனாக்கா எண்ணெய் நிறைய இழுத்துரும். அதனால தான் நான் எல்லாத்தையும் அரைச்சி போட்டேன். நல்லா எண்ணெய் சுண்டு நல்லா கலர் வரும். ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். 1000 2000 கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு நம்ம நல்லா எண்ணெய் தயாரித்து தலைமுடியை நீட்டாக வளர்த்துக்கலாம். கூலிங்காகவும் இருக்கும். வர வெயில்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.